கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும் வகையில் நேற்று சட்டப்பேரவையில் மதுவிலக்கு திருத்த மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். அப்போது இந்த மசோதா குறித்து சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசும்போது, உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மதுபானம் தேவை. ஆனால் டாஸ்மாக் மதுபானம் சாஃப்ட் ட்ரிங்க் போல உள்ளதாகவும், கிக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயம் குடிக்கிறார்கள் என்றும் கூறினார். மூத்த அமைச்சர் துரைமுருகன் பேச்சுக்கு பிரேமலதா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டசபையில் துரைமுருகன் பேச்சை கேட்டு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 69 உயிர்களை இழந்து வாடும் பட்டியலின மக்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. துரைமுருகன் டாஸ்மாகில் கிக்கில்லை என்று கிறுக்குத்தனமாக அறிக்கை வெளியிட்டிருப்பது மிகவும் கண்டனத்திற்கு உரியது. டாஸ்மாக் சரக்கில் கிக்கில்லை என ஒரு மூத்த அமைச்சர், அதுவும் சட்டசபையில் முதலமைச்சரை வைத்துக் கொண்டே கூறுவது கிறுக்குத்தனமான ஒரு செயலாக தான் மக்கள் அனைவருமே பார்க்கிறார்கள். மூத்த அமைச்சர் இப்படி ஒரு பதில் அளிப்பது மிக மிக கண்டனத்திற்கு உரியது. டாஸ்மாக் கடைகளில் கிக் இல்லை என்றால் அந்த அளவு தரமில்லாத ஒரு டாஸ்மாகை தமிழக அரசு நடத்துகிறது. இந்த தரமில்லாத அரசு தன் நிலையை தாங்களே ஒப்புக்கொண்டுள்ளது என்பதுதான் இதற்கு அர்த்தம். டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக ஒழித்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தற்போதைய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை நீங்கள் சம்பாதிக்க கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றுவது ஏற்புடையது அல்ல. எனவே தமிழகத்தில் ஏற்பட்ட இத்தனை இறப்புகளுக்கும் தற்போதைய தமிழக அரசுதான் காரணம் என்பதை துரைமுருகன் அவர்கள் தன் வாயினாலே ஒப்புக்கொண்டார். ஒரு மூத்த அமைச்சரின் இந்த செயல் மிகவும் கண்டனத்திற்கு உரியது என அவர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.